நம்ம குழந்தைங்களை எப்படியே காப்பாற்றலாம் அதே தான் மல்லிச்செடி பொறுத்தவரை குழந்தைங்க மாரி காப்பாற்றலாம். என்ன இது என்ன செடி? மல்லிச்செடி. மல்லிச்செடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி பண்ணுறீங்க? மல்லிச்செடி ஒரு வருஷத்துக்கு முதல் ஸ்டார்டிங்கில் 5 அடி முதல் ஸ்டார்டிங்கில் ஏறு ஓட்டிடணும். வழுவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பல்ல எடுக்கணும். ஆயின் அதை என்ன பண்ணுவோம்னாக்கா 3 கன்று இல்லை 2 கன்று வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தண்ணி பாய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் மருந்து போட மாட்டோம். அதுக்கப்புறம் தான் மருந்து போட ஆரம்பிப்போம். அதுக்கு நடுமத்தில் களை வெட்டுவோம். அந்த மல்லிச்செடிக்கு களை வெட்டி அதுக்கப்புறம் தான் உரம் வைப்போம். மற்றபடி இந்த 1 வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஈண்டு கிடைக்கும். இந்த மல்லிச்செடி ஒரு லேடிஸ் வைக்கணும்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கு வரதுக்கு. ஆமாம். இப்போ சின்ன செடியிலேருந்து மருந்து அடிக்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த நோய் இந்த மல்லிச்செடியில் இந்த நோய் இறங்கிச்சு. இது என்ன பண்ணோம், மருந்து ஊற்றிருக்கேன். திருப்பி என்ன பண்ணோம், களை வெட்டிட்டு திருப்பி மருந்து போட்டு திருப்பி மருந்து ஊற்றணும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு எடுத்து தான் லேடிஸுக்கு இந்த மல்லிச்செடியில் தள்ளி வைக்கிறான். இப்போ இது எவ்வளோ நாள் ஆகும் இது வளர்றதுக்கு? பொதுவாக வளர்றதுக்கு மேக்சிமம் 3 மாசத்துல 3 மாதம் 4வது மாதம் பூ எடுக்கலாம். ஆனால் பூனா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மல்லிச்செடி பார்த்தீங்க நல்ல லாபம் வருது. லாபம் சொல்ல முடியாது. அதான் என்னன்னா 2-3 வருஷம் அப்புறம் தான் லாபத்தை பற்றி எதிர்பார்க்கலாம். இது நம்ம குழந்தைங்களை எப்படியே காப்பாற்றலாம். அதேமாதிரி தான் மல்லிச்செடி பொறுத்தவரை குழந்தைங்க மாரி காப்பாற்றலாம். சரி, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க. நான் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். அது உங்களோட விவசாயத்துக்கு உபயோகமாக. கண்டிப்பாக. சரி.